ஸ்ரீ குருப்யோ நமக. பெரிவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. அருணாச்சல கவிராயரும் ராமநாட்டகமும் பார்த்துட்டு இருக்கோம். கம்பராமாயணத்துக்கு அடுத்தது அருணாச்சல கவிராயருடைய ராமநாட்டகம் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. சைவ வைஷ்ணவ சமரசத்தை காமிக்கிற மாதிரி அவர் நீரு பூசி வேளாளர் பரம்பரையில் பிறந்தாலும் அந்த குலத்தில் பிறந்தாலும் ராமர்கிட்ட அதீத பக்தினால தாருங்கிற பொயட்டிக் ஃபார்மேட்டில் இந்த ராம நாட்டகத்தை கிரியேட் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத பார்த்தோம். பெரியவா என்ன சொல்கிறா அப்படின்னா, சைவ பரம்பரையில் பிறந்திருக்கார் அவர் அருணாச்சல கவிராயர். தமிழ் சமஸ்கிருதத்தில் ஸ்காலராக இருந்திருக்கார். அந்த சைவ மடத்தினுடைய தர்மபுரி ஆதீனத்தில் தான் அவர் எல்லாமே படித்து ஸ்காலராக இருக்கார். அதனால் இந்த பேதங்கள் எல்லாம் அவர் பார்க்காம ஒரு ராமர் மேலே ஒரு தனி ருச்சி, ஒரு அபரிதமான பக்தி அருணாச்சல கவிராயருக்கு இருந்திருக்கு. அதனால தான் ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு காவியத்தை ராமநாட்டகம்ங்கிறத சிருஷ்டி பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிறா பெரியவா. சரி, ஆனால் அருணாச்சல கவிராயர் ஸ்காலராக இருந்தார் ஒழிஞ்சு மியூசிக்கில் அந்த அளவுக்கு டேலண்டடாக அவர் இருக்கலை. அதாவது சந்தத்துக்கு தகுந்தா போல தாள அளவோடு கிரியேட் பண்ணியிருந்தார். ஆனால் இந்த ராம நாடகத்துக்கு ராகம், தாளம், டியூன் அப்படிங்கிறதெல்லாம் போட்டது கோதண்டராமையர், வெங்கடராமையர். பேர்லேயே ராமர் இருக்கக்கூடிய 2 பேர், கோதண்டராமையர், வெங்கடராமையர் அப்படிங்கிறவா 2 மியூசிஷியன்ஸ் தான் இதுக்கு ராகம், தாளம், டியூன்லாம் போட்டிருக்கா. என்னென்னா இவா 2 பேரும் சீர்காழி சட்டநாதபுரத்தை சேர்ந்தவா தான். இந்த அருணாச்சல கவிராயர்கிட்ட கத்துண்ட சிஷ்யர்களாக இருக்கு இவா 2 பேரும் இருக்காங்கிறது தான் ஒரு கூடுதலான ஒரு பியூட்டியாக இருக்குது இல்லை. அதாவது இந்த இடத்துல சொல்கிற போச்சே பெரியவா என்ன சொல்கிறா அப்படின்னா, எந்த ஒரு ஆர்ட் ஃபீல்டாக இருக்கட்டும் சம்பந்தமே இல்லாமல் லாங்குவேஜ்னாலேயோ ஜாதியினாலேயோ பேதம் பார்க்கறதுங்கிறது இப்போது தற்காலத்தில் ரொம்ப ஒரு ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறா. அதாவது அதுவும் மியூசிக்கில் பார்த்தேன்னா கொஞ்சம் அதிகமாகவே பார்க்கப்படுறது. திரிமூர்த்திகள்னு சொல்லக்கூடிய தியாகராஜர், ஷியாமா சாஸ்திரிகள், தீக்ஷிதர் இவா எல்லாரும் தமிழ் கிருதிகள் பாடின கவிராயர், முத்துத்தாண்டவர் இவெல்லாம் பேதம் பார்க்காம துவேஷ பிரச்சாரம்லாம் பண்ணினதே கிடையாது. ஆக்சுவலி பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இதை. திரிமூர்த்திகளும் தியாகராஜர் தெலுங்கு தேசத்தில் இருந்தாலும் தமிழ்நாட்டில் தான் இருந்து தெலுங்கு கிருத்திகள்லாம் நிறையா பண்ணியிருக்கார். அதனால் இந்த லாங்குவேஜோ ஜாதியையோ பேதமாக பார்க்காம, இந்த சைவ வைஷ்ணவ பேதங்கள்லாம் பார்க்காம ஒரு ஒரு கிரியேஷன் வந்திருக்கு அப்படின்னா அதை நம்ம கொண்டாடணும் அப்படிங்கிறா பெரியவா. அடுத்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த கோதண்டராமையர், வெங்கடராமையர் டிசைப்பிளாக இருக்கா இல்லையா, அவள் 2 பேருமே ரொம்ப அழகாக இதுக்கு டியூன் பண்ணி இந்த ராம நாடகத்துக்கு ஒரு உயிர், ஆல்ரெடி அவர் உயிர் கொடுத்துட்டார், இன்னும் உயிர் கொடுத்து அதை சௌஜன்யமாக ஒரு எல்லாரும் பாராட்டக்கூடிய, அது எல்லாராலும் பிரயோகிக்கப்படக்கூடிய ஒரு ராம நாடகங்களாக பிரசித்தமாயிடுது அப்படிங்கிறா. அந்த சாகித்யம் ஃபேமஸ் ஆனதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்குது அப்படிங்கிறா. ஸோ இன்னும் சொல்கிறா பெரியவா, முத்துத்தாண்டவர், மாரிமுத்தா பிள்ளை, பாப்ப விநாச முதலியார் இவருடைய தமிழ் பாடல்கள், தாயுமானவரோடது, அருட்பா, அப்பர் உடைய தேவாரம் இதெல்லாம் என்றைக்கும் ஃபேமஸாக இருக்குது. அப்படின்னா இந்த லாங்குவேஜ் ஆர் ஜாதி ஒரு பேதமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த அருணாச்சல கவிராயர் ராமகதா நாடகத்தினுடைய விசேஷமாக பார்க்கப்படுறதுங்கிறதையும் பெரியவா ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.